தமிழ்நாடு காஞ்சு போச்சு, காஞ்சு கிடக்குதேன்னு கடவுளுக்கு மனு போட்டேன் நான், பேஞ்சு கெடுக்குதப்பா பெருமாளே என்ன செய்யன்னு அசாம்ல மனு போடுறாங்க அவங்க. இங்க பறிச்சு அங்க வெள்ளம் வந்து தாக்கிட்டு இருக்கு. இயற்கையும் நமக்கு எதிராக திரும்பிருச்சு. எல்னினோவும் இன்னைக்கு வந்துருச்சு. வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, பஞ்சம் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்பு தவிப்பவன் தான் ஏமாளி அப்படின்னு அந்த பாடல் வரி சொல்ற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வரதுக்கு முன்னாடி காத்துக்கிறது தான் நல்லது. கொலா தண்ணி வராதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது, உடனே எல்லாத்தையும் எடுத்து நிறச்சு வச்சுக்கிறோம். எல்னினோ வந்துருச்சு, மழையும் வராதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு நாம் எடுத்த ஸ்டெப் என்ன? என்னுடைய பாட்டன் பூட்டன் என்னுடைய தாத்தா அனுபவிச்ச வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு எனக்கும் நாளைக்கு என்னோட வாரிசுக்கும் கிடைக்காம போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். போர் போட்டு தண்ணி எடுத்தோம் அப்படின்ட்டா ரொம்ப லிமிட்டடான வாட்டர். இன்னைக்கு தேவைக்கு வேணா நாம் எடுத்துக்கலாம், இன்னொரு 10 நாள் தேவை, 1 மாதம் தேவை, 10 வருஷம் தேவைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்? வானம் கருக்கலையே, வட்டமழை பெய்யலையே, மேகம் கருக்கலையே, மேமலையும் பெய்யலையே, பூமி நனையலையே, பூமலையும் பெய்யலையே, இதை நானும் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கும் தெரியலையேன்ட்டு இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கருத்தை கண்டிப்பா ரொம்ப ஆழமா நான் பதிவு வச்சிடணும் அப்படின்ட்டு வந்திருக்கேங்க. உணவாகி உயிராகி உலகத்தார் உள்ளங்கள் அனைத்திலும் உணர்வுகளாய் வீற்றிருக்கின்ற எங்கள் உயிர் விவசாயிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் ஜோடி கைகளால் கோடி வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். இந்த தலைப்பு நீர் சேமிப்பு தான் எதிர்காலத்தோட வாழ்வாதாரம் அப்படின்னு நான் பேச போறேன்னு சொன்னதும் என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ரொம்ப யோசிச்சு பேசணும், ரொம்ப ஆழமாக புரிஞ்சு நீ பேசணும், ஏன்னா நீ பேச போகிறது விவசாயிங்கள்ட்ட வில்லங்கமான ஆளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. உடனே நான் சொன்னேன், விவசாயிங்க வில்லங்கமான ஆளுங்க இல்லைங்க, கள்ளங்கபடம் இல்லாத ஆளுங்க. நான் அப்பான்னு சொன்ன அப்பாக்கான பாசத்தை காட்டுவாங்க, அம்மான்னு சொன்ன அம்மாக்கான பாசத்தை காட்டுவாங்க, அண்ணன்னு அக்கான்னு கூப்பிட்டா அதுக்கான பாசத்தை அள்ளி கொட்டுவாங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் உலகத்திலேயே நீர் பாசனத்தோடு வேலை செய்கிறவங்க. பாசனம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாசம் பிடிக்கும்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல பேசுறதை நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஏன்னா ஒரு ஜனாதிபதி மாளிகையில் கூப்பிட்டு என்ன பேச வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, விருந்து படைச்சு என்ன பேச வைக்கிறாங்க அப்படின்னா கூட இவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குமானா எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஜனாதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாய் உணவு கொடுக்கறதே நீங்க தான். உங்க முன்னாடி பேசுறது தான் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்குங்க. இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு மெஷின்ல ஏறி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண போறோம், டைம் டிராவல் பண்ண போறோம். ஒரு 20 வருஷத்துக்கு இங்கிருந்து பின்னாடி போயிருங்களேன். ரெடிங்களா? எல்லாம் போலாங்களா? கண்ணை மூடிக்கோங்க, சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க, உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கோங்க, ஆத்தா மகமாயி என்னை நல்லபடியாக கொண்டு போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்திருன்னு. போயிட்டோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோங்க. எல்லார் வீட்லேயும் பைப் இருக்குங்களா? இப்போ வீட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்க, இப்போ பைப் இருக்குங்களா? ஒரு சில வீட்டில் இருக்குது, ஆனால் ஒரு சில வீட்டில் இல்லை. சரி, பொதுவாக வந்துட்டு வீதிக்கு ஒரு பைப் இருக்குங்கிறத வச்சுக்கோமே, எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீதிக்கு ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுட்டா ஒரு 2 மணி நேரம் அதில் டெய்லி தண்ணி வருது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 20லேருந்து 25 குடம் தண்ணி கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு வெயில் காலம்னு வச்சுக்கோமே. எப்படி அதை நம்ம பயன்படுத்துவோம்? ரொம்ப சிக்கனமாக, டே கண்ணு பார்த்து கை கழுவுறதுக்கு எதுக்கு இவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுற, மூஞ்சி கழுவணுமா, அப்புறம் கழுவிக்கலாயிரு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயல்களை தள்ளி போடுவோம். ரொம்ப சிக்கனமாக அந்த தண்ணியை பயன்படுத்துவோம். ஆனால் இதே ஒரு மழை காலம்னு வச்சுக்கோமே, கையை கூட ஒழுங்காக கழுவ மாட்டேன், இன்னும் தண்ணி ஊற்றி தான் கழுவேன் அப்படின்னு நாம் திட்டி அவ்வளோ பாங்குபடுத்தி அதை நம்ம பயன்படுத்துவோம். அப்படி அன்னாடு நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணிக்கே அந்த பாடுன்னா, வருஷத்தில் 12 மாதத்தில் 12 நாள் பெய்கிற மழையை நம்ம அம்போன்னு விட்டுட்டோம் தானே? கண்டிப்பாக அப்படி தானே விட்டுட்டோங்க. அதை சேமிக்கிறோமா அப்படின்ட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் வந்து நிற்கிது. வருஷத்தில் 2 மாதம் முழுசாக மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க. ஐப்பசி கார்த்திகை மழை பெய்யணும் அப்படிங்கிறது கான்செப்டில் இருக்குங்க. அதாவது கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை. கர்ணன் படத்தில் கூட இதை நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு பாடலில் வரும், மலை கொடுக்கும் கொடைமுறையோ 2 மாதம், வயல் வழங்கும் கொடைமுறையோ 3 மாதம், பசு வழங்கும் கொடைமுறையோ 4 மாதம், கர்ணன் பார்த்திவனாம் கர்ணனுக்கோ 1 நாளும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மாதம் பெய்யற மழையை வச்சு நம்ம 3 மாதத்துக்கு நெல் சாகுபடி நல்லா பண்ணலாம். 3 மாதத்துக்கு நெல் சாகுபடி பண்ணும்போது அந்த வயலில் நீர் நல்லா தேங்கி இருக்கும். அந்த நீரை வச்சு ரொம்ப எளிமையாக புல்லெல்லாம் வளரும். அதை வச்சு பசுவை நல்லா ஈஸியாக மேய்ச்சிட முடியும். அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு அவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்படி சொன்னதை வந்துட்டு இன்னைக்கு நாம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்ட்டா
ரொம்ப 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 ஒரு கேள்விக்குறிங்க. ஏன்னா எல்னினோ வந்துருச்சு எனக்கு முன்னாடி பேசின அண்ணா கூட சொன்னாங்க, தமிழ்நாடு காஞ்சு போச்சு, காஞ்சு கிடக்குதேன்னு கடவுளுக்கு மனு போட்டேன் நான், பேஞ்சு கெடுக்குதப்பா பெருமாளே என்ன செய்யன்னு அசாம்ல மனு போடுறாங்க அவங்க. இங்கே வறட்சி, அங்கே வெள்ளம் வந்து தாக்கிட்டு இருக்கு. இயற்கைக்கு எதிராக இயற்கையும் நமக்கு எதிராக திரும்பிருச்சு, எல்னினோவும் இன்னைக்கு வந்துருச்சு. உயிர் வாழ ஆதாரம்னா நீர், உயிர் வாழணும்னா ஆதாரம், அதுக்கு நீர் கண்டிப்பா தேவை. நீருக்கு ஆதாரம் மழை, மலைக்கு ஆதாரம் மரம், அந்த மண்ணுக்கு ஆதாரம் இல்ல சேதாரம் நம்ம. மண்ணுக்கு ஆதாரம் இல்லைங்க, சேதாரம் தான் நம்ம. ஏன் சொல்றேன்னா சூப்பரான உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்னோட ஊர் வந்துட்டு கவுந்தப்பாடிங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ அதில் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டா, சித்தோட்டிலிருந்து சத்தியமங்கலத்து வரைக்கும் ஒரு பெரிய ஹைவே ஒன்று போட்டாங்க. ரோட்டுக்கு 2 சைடு இருந்த அத்தனை மரத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. வந்தது பாருங்க நியூஸு, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அகில இந்திய அளவில் வெப்பநிலையில் ஈரோடு மாவட்டம் முதலிடம்னு வந்துச்சு. இப்படி ஒரு செய்தியை கேட்கறதுக்காகவா நம்ம அந்த ரோட்டை போட்டாங்க அப்படின்னு மனம் நொந்து போய் உட்காந்துருந்தங்க அந்த டைம்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குங்க. அதே மாதிரி வானத்தை நம்பி ஒரு ஏழை தாய் ஒரு கிராமத்துல பாடுறாங்க, வானத்தை நம்பி நான் மக்களை பெத்தெடுத்தேன், வானம் இப்படி பண்ணுதம்மா, மக்கள் இப்படி சோம்புதம்மா. பூமியை நம்பினா பிள்ளைகளை பெத்தெடுத்தேன், பூமி இப்படி பண்ணுதம்மா, நான் எங்க போய் சொல்லியல. வானம் கருக்கலையே, வட்டமழை பெய்யலையே, மேகம் கருக்கலையே, மேமலையும் பெய்யலையே, பூமி நனையலையே, பூமலையும் பெய்யலையே, இதை நானும் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கும் தெரியலையேன்ட்டு இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கருத்தை கண்டிப்பா ரொம்ப ஆழமா நான் பதிவு வச்சிடணும் அப்படின்ட்டு வந்திருக்கேங்க. ஒரு மழை வரணும் அப்படின்ட்டா, நம்மளுக்கு மேல இருந்து மழை வரணும்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. என்னென்ன பண்ணணும்னு தெரியுங்களா? கொங்கு ஸ்லாங்ல சொல்றேன். ஆறு ஏரி குளத்தையெல்லாம் தூர்வாரினது எல்லாம் கரெக்டா பராமரிக்கணும். அப்ப வெப்பம் பட்டு இந்த தண்ணி எல்லாம் நீராவி ஆகி மேலே போகணும். மேலே போக போக அது குளிரணும். குளிர்ந்த நீரெல்லாம் மேகத்துக்குள்ள சேரணும். மேகத்துக்குள்ள சேர்ந்த நீராவி எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து வெயிட்டு தாங்க முடியாம அங்கிருந்து கொட்டணும். அப்படிதான் நம்மளுக்கு மழையா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படிதான் நிஜமா வந்துட்டு இருக்கானா? நமக்கு தெரியும் மழை எப்படி வந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். சரி, இப்போ நாம் வந்துட்டு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து எல்லாரும் வீட்டுக்கு போகிறீங்க. முனிசிபாலிட்டி வண்டி ரொம்ப வேகமாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னும் 4 நாளைக்கு தண்ணி வராது, இப்போது 2 மணி நேரம் தான் தண்ணி விடுவோம், எல்லாம் என்ன நப்பி வைக்க முடியுமோ நிறச்சி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. உடனே நாம் என்ன பண்ணுவோம், கோதாவரி அந்த குடத்தை எடுன்னு ஆரம்பித்து அண்டா, குண்டா, செம்பு, டம்ளாரு, கரண்டி, ஸ்பூனு, இப்படி எதுலையெல்லாம் நிறைக்க முடியுமோ அத்தனையிலையும் நிறைச்சி வச்சு பயன்படுத்துவோம். அப்படி வரக்கூடிய தண்ணிக்கு, டெய்லியும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணிக்கு இவ்வளோ பிளான் போடுறோம் அப்படின்ட்டா, நமக்கு வருஷத்தில் 12 நாள் கிடைக்கக்கூடிய மழைக்கு எவ்வளோ பிளான் நம்ம போட்டிருக்கணும். கரெக்டு தானுங்க? அப்படி கொலா தண்ணி வராதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது, உடனே எல்லாத்தையும் எடுத்து நிறச்சி வச்சுக்கிறோம். எல்னினோ வந்துருச்சு, மழையும் வராதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு நாம் எடுத்த ஸ்டெப் என்ன? இது வரைக்கும் நம்ம அதை யோசிச்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ண முடியும்? அது வந்துட்டு போது, கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டா நீர் சேமிப்பு. அதையும் இன்றைக்கே துவங்கணும். நான் ஏப்பா இன்னைக்கு பண்ணணும், அப்புறம் பண்ணிக்கலாம், எல்னினோ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, பூம்புகார் படத்துல அந்த அம்மா அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க, வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்னு. அதுல பாடுவாங்க, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, பஞ்சம் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்பு தவிப்பவன் தான் ஏமாளி அப்படின்னு. அந்த பாடல் வரி சொல்ற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வரத்துக்கு முன்னாடி காத்துக்கிறது தான் நல்லது. வரம் கொடுக்கும் தேவதைகள் எப்பயாவது வருங்க, கூரை பிச்சு கொடுக்குற கடவுள் கூரை பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க. வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது ஏங்கினோம், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினோம்னு வர்றப்பையெல்லாம் நாம் விட்டுட்டு எல்னினோ வந்ததுக்கப்புறம் நாம் ஏங்கி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. மழை நமக்கு கொடுக்காம ஒன்றும் இல்லை, கொடுத்துட்டு தான் இருக்கு. கொடுக்கிற மழையை நம்ம சேமிக்கிறோமா அப்படின்ட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் நம்ம சேமிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, நீரோட அருமை நம்மளுக்கு ரொம்ப புரியல.
நீரோட அருமை யாருக்கு புரியும் தெரியுங்களா? இப்போ நம்ம எல்லாருமே பாலைவனத்துக்கு போகிறோம். கற்பனை பண்ணிக்கோங்க, எல்லாருமே பாலைவனத்துக்கு போகிறோம். நம்மளுக்கு நீர் காப்போம் இயக்கத்தினர் வந்துட்டு ஒரு வாட்டர் கேனில் தண்ணி கொடுத்து விட்டுறாங்க எல்லாருக்குமே, ஆளுக்கு 1 லிட்டர். ஸோ எனக்கு மட்டும் 2 லிட்டர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் பேசுகிறேன் இல்லைங்களா, தொண்டை வத்தி போயிருங்காட்டி 2 லிட்டர் தராங்க. எல்லாரும் அந்த 1 லிட்டர் முடிச்சிட்டிங்க. இப்போ எங்கிட்ட மட்டும் மிச்சம் ஒரு 3/4 லிட்டர் இருக்குது. கொடுத்தேன்னா நீங்கள் ஒரு 10-15 பேர் வந்துட்டு இன்னொரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உயிர் வாழலாம். அதுக்குள்ளே ஃப்ளைட் வந்துடும், ஏறி நம்ம போயிடலாம். நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் முடியாது. 2 மணி நேரம்னால அந்த 3/4 லிட்டர் தண்ணி நான் தான் வச்சு குடிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அது எப்படி, என்னை கொண்டுட்டாவது நீங்கள் அந்த தண்ணி வாங்கி குடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாம் அமையிறப்ப தான் நீரோட முக்கியத்துவம் புரியும். ஒரு இளைஞன் வந்துட்டு ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டான். தண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த இளைஞனுக்கு. ஒரு குடிசை தெரியுது, ஓடி போய் அந்த குடிசையை பார்க்குறான். ரொம்ப தண்ணி தாகம், தொண்டையெல்லாம் வறண்டுருச்சு. பார்த்துட்டா அதில் ஒரு அடிப்பம்பு இருக்குது. சரி அப்பாடா இன்னைக்கு தண்ணி கிடச்சிதுடா சாமி அப்படின்ட்டு அந்த அடிப்பம்பு அமுத்துறான். தண்ணி வரலை. அடிக்கிறா தண்ணி வரல. பாதில் இவன் தான் சோர்ந்து போகிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஒரு வாட்டர் கேனும் பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சுருக்காங்க. அந்த வாட்டர் கேனில் பார்த்தா 1/2 லிட்டர் தான் தண்ணி இருக்குது. பக்கத்தில் அந்த நோட்டில் சரி குடிச்சிடலான்னு இதை எடுக்கிறாப்புல, பக்கத்தில் அந்த நோட்டையும் பார்த்துட்டாப்புல. நோட்டை பார்த்துட்டா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த அடிக்குழாயில் ஊற்றுங்க, திருப்பி அடித்தா இன்னும் நிறைய தண்ணி வரும்னு யோசிக்கிறான். இதை கொண்டு போய் அதில் ஊற்றி தண்ணி வரலன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு இதையாவது குடிச்சிட்டு போகலாமே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சே அதே தவிப்பில் அந்த இளைஞன் இறந்து போகிறான். 1/2 லிட்டர் தண்ணியும் அவனுக்கு கிடைக்காம போச்சு. அந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நீரோட அருமை புரியும். எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குங்க. என்னன்னா, என்னுடைய பாட்டன் பூட்டன் என்னுடைய தாத்தா அனுபவிச்ச வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு எனக்கும் நாளைக்கு என்னோட வாரிசுக்கும் கிடைக்காம போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். இதுல சொல்லப்போன இன்னொரு விஷயம் என்னன்னா, பூமி இருக்கக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், வானம் எல்லாமே நம்மளுடைய சொத்து அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சொத்து கிடையாதுங்க. இது நம்ம நம்மளுடைய வாரிசுகள், எதிர்கால வாரிசுகள், பேரம் பேத்திக்கிட்டு இருந்து நம்ம வாங்கின கடன் தான் இது எல்லாமே. அந்த கடனை வட்டியும் முதலுமா நம்ம திருப்பி மட்டும் கொடுக்கலன்னு வைங்களேன், எதிர்காலத்தில் எப்படி பேசிக்குவாங்க தெரியுங்களா? 2 குழந்தைங்க பேசிக்குது, எங்கள் தாத்தா ஊரில் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தாண்டா, அதுக்கு பேர் குளம்னு வச்சுருக்காங்க தெரியுமா உனக்கு? குளம் குட்டைன்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அது என்னமோ தண்ணி தரையிலெல்லாம் ஓடிச்சான், வீட்டையெல்லாம் தண்ணி வச்சு யூஸ் பண்ணி தான் துடைப்பாங்கன்னு பேசிக்கிறாங்கடா. இப்படி இருந்தாமா முன்னாடி எல்லாம்? இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னே தெரியல. இப்படி தான் ஃபியூச்சரில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் ஒரே வார்த்தையில நீர் எவ்வளோ 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 இந்த பூமிக்கு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பார். முன்னாடியெல்லாம் மழை வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா பண்ணுவோம், அன்னைக்கு தான் என்னை நல்லா குளிப்பாட்டுவாங்க. மழை தண்ணியில் குளிச்சாதான் என் பையன் தகன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றான் அப்படின்ட்டு. யார்? நான் எம்ஜிஆர் மாதிரி மின்றான்னு புகழ்ந்து பேசிக்குவாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும். எங்கள் அம்மா மழை பெஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இருக்கிற எல்லா 10 சாமானத்தையும் கழுவி வச்சுருவாங்க. மழை பெஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே 2-3 ட்ரம்மையும் நிறச்சி வச்சுருவாங்க. அப்பாடான்னு இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வீட்டில் தண்ணி எடுக்கிற தண்ணி கேன் போடுறோம் நான் தான். போய் டெய்லியும் போய் 20-25 கூட சமைக்கணும். எவ்வளோ பெரிய சிரமம் தெரியுங்களா? அங்கே குழாய் அடித்தாண்டா அதை விட பெரிய சிரமம் தெரியுங்களா? நம்மளுக்கு அங்கே பேசவும் தெரியாது, இங்கே என்ன பேசுவோம், அங்கே பேச முடியாது. அடிச்சுக்கங்க அப்படின்ட்டு எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம மிச்சம் என்ன தெரிய வருதோ அதை பிடிச்சி கொண்டாந்து வீடு சேர்த்துவோம். அப்படி மழை தண்ணி வர்றப்ப வீட்டில் சேமிக்கிறதெல்லாம் என்னென்ன மாதிரி சேமிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம விவசாயத்துலையும் நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குங்க. இன்னொரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சாக்லேட் எனக்கு ஒரு பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். பிறந்த நாள் நான் ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் ஒரு சாக்லேட்டை கொடுக்குறேன். அந்த குழந்தை வேண்டாம் 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 வேண்டாம்னு அடம்பிடிக்குது. எனக்கு வேண்டவே வேண்டான்னு. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க எடுத்துக்கன்னு, மாமா கொடுக்குறாங்கல்ல அப்படின்ட்டு. அது எடுத்துக்கவே இல்லை. உடனே நான் என்ன பண்ணுறேன், என் கையை விட்டு சாக்லேட் என்ன கிடைக்குதோ அதை அள்ளி நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன். அது உடனே வாங்கிக்கிச்சு. நான் போனதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா அவர் தான் முன்னாடி தரேன்னு சொன்னார்ல, அப்பவே நீ எடுத்துருக்க வேண்டியதானே, வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவரு கொடுத்தது வாங்கி வச்சுக்கிட்டு என்ன எடுத்தது அப்படின்ட்டு. அந்த குழந்தை சொல்லுது, அம்மா நானா எடுத்திருந்தா என் கைக்கு 2 சாக்லேட் தான் கிடைச்சிருக்கும், அவரா கொடுத்ததுனால இப்போ எனக்கு 20 சாக்லேட் கிடைச்சது, யாருக்கு ப்ளஸ்ன்னு சொல்லு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம போர் போட்டு தண்ணி எடுத்தோம் அப்படின்ட்டா ரொம்ப லிமிட்டடான வாட்டர் இன்னைக்கு தேவைக்கு வேணால் நாம் எடுத்துக்கலாம். இன்னொரு 10 நாள் தேவை, 1 மாதம் தேவை, 10 வருஷம் தேவைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கொண்டு வரதுக்கு என்ன வழியோ நம்ம அதை பார்க்கணும். அதுதான் நீர் சேமிப்பு. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும்
எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பல்லு வளர்க்கும் போது இழிச்சு வாங்கினான், கரெக்டுங்களா? அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பண்ணைக்காரங்களாக இருந்தாலும் தண்ணியை சேமிக்கலைன்னா பண்ணையம் கண்டிப்பாக தாங்காதுங்க, கண்டிப்பாக தாங்காது. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நான் படித்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலைத்துறை படித்தேன். அங்கே படிக்கும் போதே எனக்கு என்னுடைய பேராசிரியர்கள் சொல்லுவாங்க, ஏங்க பார்த்துக்கங்கப்பா, விவசாயிகளை விஞ்ஞானிகள் மாதிரி நம்மளாம் கஷ்டப்பட்டு ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு போய் அவங்கள்ட்ட நிற்போம், அவங்க ஈஸியாக அதை லெஃப்ட் ஹேண்டில் இப்போ ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு அனுபவமும் அறிவும் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சது சிலதை சொல்கிறேங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம டீம்கிட்ட கேட்டு நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ போர்வெல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு போர்வெல்ல சுற்றி கல்லை போட்டு அதில் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அடுத்ததுன்னு சொல்ல போனோம்னா ஃபார்ம் பாண்ட், பண்ணை குட்டை அமைக்கிறது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன் பண்ணை குட்டை அமைக்கணும் அப்படின்ட்டா, பண்ணை குட்டை வந்து இன்றைக்கி நாம் அது பெருசாக பேசுகிறோம், ஔவையார் வந்து அந்த காலத்தில் ரொம்ப அதை பிரம்மாண்டமாக அதை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு மன்னன், ஒரு சோழ மன்னனுக்கு ஒரு பிறந்த நாளுங்க. ஔவையார் எல்லா புலவர்களும் அங்கே போய் 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 பாடுறாங்க, அது இதுன்னு மன்னனை புகழ்ந்து பாடுறாங்க, பொண்ணு பரிசுன்னு வாங்கி வாங்கி வீட்டுக்கு போகிறாங்க. ஔவையார் போய் ஒரே ஒரு வரி, வரப்புயர மன்னா அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சுட்டாங்க. உடனே சோழ மன்னன் வந்து தூக்கி எல்லாத்தையும் கொடுக்குறாப்ல. உடனே அங்கேருந்து அமைச்சர்லாம், ஐயோ கஜானால காலியாகி போயிரும் போல, நிறுத்துங்க சோழ மன்னரை, ஒரே வரி தான் பேசினாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நிறுத்துங்க நிறுத்துங்கன்றாங்க. உடனே எல்லாம் ஓடி போய் நிறுத்திட்டு, என்னது ஒரே வரிக்கு இவ்வளோ பரிசு தரீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, சோழ மன்னன், ஒரு வரி இல்லை, அடுத்தடுத்த வரிகளுடைய ஆழத்தை கேளுங்க, ஏன்னா ஔவை கிழவி வந்து அமிழ்த சொல் கிழவி, கண்டிப்பாக அர்த்தம் உள்ளதாக இருக்கும், கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஔவை பாடுறாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்ட்டு. அதாவது எந்த நாட்டில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் வரப்புடைய உயரம் அதிகமாகுதோ அந்த நாட்டுடைய வயல்கள் வந்து நீர் சேமிப்புங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். உள்ள வரக்கூடிய மழை நீரை வெளியே விடாம யார் தேக்கிக்கிறாங்களோ அங்க வந்துட்டு நீர் சேமிப்பு நல்லா இருக்கும், பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும், பயிர் வளர்ச்சி நல்லா இருந்தா அந்த குடிமக்கள் நல்லா இருப்பாங்க, குடிமக்கள் நல்லா இருந்தா அரசன் நல்லா இருப்பான், அரசன் நல்லா இருந்தா செங்கோல் நல்லா இருக்கும்ட்டு அவ்வளோ பெரிய அர்த்தத்தை சொல்லுவாங்க. அதே தான் இன்னைக்கு கான்செப்டா நம்ம பண்ணை குட்டைன்னு தனியா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததுன்னு சொல்ல போனோம்னா, ஏற்கனவே வறண்டு போன கிணறுகளில் வந்துட்டு மழை நீரை கொண்டு போய் நம்ம சேர்த்துறது மாதிரி பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வரக்கூடிய மழை நீரை சேகரிக்கிறதுக்கான வழிகள். அதே மாதிரி மழை நீரை வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் அப்படின்ட்டா மைக்ரோ கிளைமேட், பயிருடைய நுண் வானிலை வந்துட்டு நாம் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்போ பயிரோட நுண் வானிலை அதிகப்படுத்தணும்னு என்ன பண்ணுங்க, வெறும் பயிரை ஒரே மோனோகிராப்பிங்காக போகாமல் பலதானிய பயிர்கள் அடிக்கடி போடுங்க. அதே மாதிரி உள்ள என்னென்ன பயிர்கள் வளர்த்த முடியுமோ ஊடு பயிர்கள் வளர்த்துங்க. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்துட்டு திருப்பி மண்ணுக்கே கொடுங்க. போட்டால் பாம்பு வரும், பூச்சி வரும், பூரான் வரும்னா வரதான் செய்யும். ஒரு பல்லுயிர்த்தன்மை இருந்தால் தான் நம்முடைய விவசாயம் செழிக்கும். எதுவுமே இல்லாமல் வறண்ட பாலைவனத்தில் விவசாயம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம விவசாயம் பண்ணணுங்க. இறுதியாக ஒன்று சொல்லிட்டு என்னோட உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு தயாரிக்கணும் அப்படின்ட்டா ஒரு சில லட்சம் லிட்டர் வாட்டர் தேவைப்படும், தண்ணி தேவைப்படும். சரி, அது தண்ணி இல்லை அப்படின்ட்டா அதை நிறுத்திடலாம், கார் வேணாம்ப்பா நடந்து போய்க்கலாம், இல்லை வண்டியில் போய்க்கலாம், இல்லை சைக்கிளில் போட்டி பழகிக்கலாம்ப்பா, பிரச்சனை இல்லை. சரி, ஒரு செப்பல் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு அதே மாதிரி தண்ணி தேவைப்படும். இல்லைன்னா சரி பரவாயில்ல கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். லெதர் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் வருது இல்லைங்களா, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தண்ணி தேவை. அது இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம போடக்கூடிய ஜீன் பேண்ட்டு, ஜீன் கிளாத் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதுக்கும் நிறைய தண்ணி செலவாகும். அதெல்லாம் இல்லை, தண்ணி இல்லைன்னா அதெல்லாம் நிறுத்திட்டு நம்மளால் உயிர் வாழ முடியும். ஆனால் விவசாயத்திற்கு மட்டும் நீர் இல்லையே நாம் எல்லாம் சோறு இல்லாமல் போகக்கூடும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை ரொம்ப துரிதமாக எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி நீங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயம் தோற்காது, நிலம் காப்போம், நிலம் காப்போம், நம்ம விவசாயம்.